இந்த 2020 சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான இடையிலான ஒரு போட்டி தான். இது வந்து தேர்தல் தான். தமிழ்நாடா இல்லை டெல்லியா அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் வந்து நிறைய மீட்டிங்கில் வந்து பேசியிருப்பார். அதை வந்து நம்ம அரசியல் ஜீனியஸ் புதுசாக வந்திருக்க ஒரு நம்ம தாவேகா விஜய் என்ன சொல்லுவார்னா, என்னங்க கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாமல், இது வந்து சட்டமன்ற தேர்தலுங்க, அது எப்படி டெல்லின்னு சொல்லுவீங்க, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொல்லுவீங்க, இது என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷனா அப்படின்னு சொல்லி அவர் கலாய்க்கிறாமா. ஆனால் இப்போ தெரியுது, இப்போ இது அரசியல் நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்காரோட தலைமை வந்து என்டிஏவோட தலைமை அதிமுகன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். யார் நம்ம எடப்பாடி அண்ணன் வந்து சொல்லுவார். ஆனால் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் லேசாக தலையை காமிச்சுனா, தலையை ஆட்டினா போதும், அங்கேருந்து அமித்ஷா இங்கேருந்து உடனே ஓடி போயிடுவார். என்னமோ பக்கத்து ஊரில் இந்த டவுன் பஸ்ஸில் போய் இறங்குவாங்கள அடுத்த ஸ்டாப்பில், அந்த மாதிரி ஆகிப்போச்சு இவங்களுக்கு வந்து. இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டும் டெல்லி ஏர்போர்ட்டும் விஸ்குன்னு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் இப்போ டிடிவி தினகரன் வேறு, அப்புறம் வந்து இப்போ அன்புமணி வேறு, இப்படி எல்லோரும் டெல்லிக்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன தான் உட்காந்து பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. அப்போ இப்போவே இந்த மாதிரி இருந்ததுன்னா, ஆரம்பத்திலே இந்த மாதிரி இருந்ததுன்னா, அப்போ ஆட்சி ஒரு வேளை இதாச்சுன்னா என்ன செய்வாங்க, எல்லாம் குடுமி வந்து வந்து இவங்களோட குடுமி எல்லாம் வந்து அங்கே டெல்லியில் தான் இருக்குது, அமித்ஷா கையிலையும் மோடி கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். ஆனால் சில பேருக்கு அது புரியலை. அது வந்து புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து மக்களுக்கு புரிஞ்சால் போதும். அதை தான் மக்களுக்கு புரிகிற மாதிரி தான் அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கார். இது வந்து உண்மையிலே வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு தேர்தல் தான், எதிரான தேர்தல் தான். சும்மாவே வந்து மாநில சுயாட்சியில் வந்து ரொம்ப தலையிடுறாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் எதையும் தர மாட்டேங்கிறானுங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உண்மையிலே அதிமுகலாம் இந்த இதை போச்சுன்னா, இவங்க தலையோடு சேர்ந்து கொத்தோடு சேர்ந்த மாதிரிலாம் மொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குடிமையும் அங்கே போய் வந்துடும். அப்புறம் ஆடுறாராமன்னு எல்லாரையும் குரங்கு வித்த மாதிரி ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து மக்கள் விழித்துக்கிறணும். அதை தான் இப்போ முதல்வர் ஸ்டாலின் மறுபடியும் அதை சொல்லியிருக்காரு. நான் சொன்னது பாருங்கள், அதிலேருந்தே உங்களுக்கு தெரியும் உண்மை நிலவரம் என்னங்க புரியும் உங்களுக்கு அப்படிங்கிறத வந்து மறுபடியும் திரும்ப சொல்லியிருக்கார்.